அந்த பிளாட்ல இவங்க 2 பேரும் மணி 7:30 மணிக்கு நிற்கிறாங்க. நீங்க பாத்தீங்களா அதை? நான் பார்த்தேன். வள்ளின்றவங்க யாரு? அந்த மேஸ்திரியோட வப்பாட்டி. வீட்டுக்கார அம்மா என்னை பிடிச்சி கட்டி ஒரு புடவையில் கட்டிவிட்டு வள்ளியும் வீராசாமியும் 2 பேரும் கூட்டிகிட்டு போகிறாங்க. கொலை முயற்சின்னு சொல்லி அவங்க பொண்ணை நான் கட்டி கழுத்தில் வச்சு மிரட்டினேன் அப்படின்னு சொல்லி கேஸ் கொடுத்துருக்காப்ல. என் கூட தான் வாழணும்னு சொல்லி பிடிச்சி பட்டார்னு அடித்து வீராசாமி அடித்து இழுத்துட்டு போகிறாப்ல. பருப்பா என்ன பிடிச்சி இப்படி பிடிச்சி இடிச்சு தலை வலிக்குதுப்பா. வாமா இல்ல வந்து சார் சொல்றேன்னு கேக்குறேன். ஜெயா பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 27 வருஷ திருமண வாழ்க்கை. இப்போ தன்னோட மனைவி தனக்கு துரோகம் பண்ணிட்டதா சொல்றாரு. அவரும் அவரோட பையனும் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. அவங்க வாழ்க்கையில என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து வரீங்க? எங்கள் ஊர் சொந்த ஊர் சின்ன சேலம். இப்போ குடியிருக்கிறது வந்து திருச்செங்கோடு. உங்க பேரு? பேர் வெங்கடேசன். வெங்கடேசன். என்ன பிரச்சனை, எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க? எங்கள் ஒய்ஃப் வந்து ஒரு மேஸ்திரி கூட வேலைக்கு அனுப்புனேன். வேலைக்கு அனுப்புனதும் அவங்க கூடயே தொடர்பாயிடுச்சு. தொடர்பானதும் இப்போ அவங்க கூட திருப்பியும் ஒரு 12,000 பணம் வாங்கியிருக்குன்னு சொல்லி அதுன்னு கோல்மால் பண்ணி முதல்ல வேலைக்கு அப்படியே போனாங்க. அப்புறம் திருப்பி அந்த வள்ளிங்கிறவங்க அவங்க வப்பாட்டி. அதை பற்றி பேச. இப்போ ஒய்ஃப் அவங்க கூட இருக்காங்களா இல்லை இல்லையா? ஓடி போய் திருப்பி நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். அவங்க தான் வச்சிருந்தாங்க இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க தான் வச்சிருந்தாங்க. கம்பெனியில் கொண்டு போய் ஈரோட்டில் கொண்டு போய் வச்சிருந்தாங்க. அந்த வள்ளிங்கிறவங்கள கூட வச்சுக்கிட்டாங்க. இல்லை நீங்கள் திடீர்னு வந்துட்டு வள்ளின்றீங்க, அதெல்லாம் சொல்றீங்க. நம்ம ஃபர்ஸ்ட் விவரமாக பேசிடலாம். உங்கள் ஒய்ஃப் பேர் என்ன? செல்வி. எப்போ கல்யாணம் ஆச்சு? கல்யாணம் ஆகி ஒரு 27 வருஷம். குழந்தைங்க எத்தனை குழந்தைங்க? 3 பொண்ணு ஒரு பையன். பொண்ணுங்களுக்கு 3 பேர்த்துக்குமே கல்யாணம் ஆயிடுச்சுங்க. பையன் மட்டும் இருக்கான். உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் எப்போயிலேருந்து பிரச்சனை? ஆரம்பத்துலேருந்து நல்லா தான் வாழ்ந்தீங்களா? ஆரம்பத்துலேருந்து நல்லாவே வாழ்ந்தோம். இப்போ தான் ஒரு 3 மாதமாக தான் இந்த பிரச்சனை. எங்கே ஆரம்பிச்சது, எப்படி ஆரம்பிச்சது? நான் ஒரு நாள் அந்த மேஸ்திரிகிட்ட வேலைக்கு போனேன். அங்கே வேலைக்கு போனதும் அவர் பேர் வீராசாமி. வீராசாமி. நாச்சிபாளையம் வீராசாமி. அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி அவங்க பொண்டாட்டியெல்லாம் அனுப்பி விட்டாரு. 2 பொண்ணுங்க மட்டும்தான். அந்த பொண்ணுங்களை தனியாக தான் வச்சுருக்காரு. அவங்க அம்மா மட்டும் இருக்குது. இன்னொரு வப்பாட்டி ஒன்று இருக்குது கூட. அது இல்லாத இந்த அம்மாவை கான்டாக்ட் பண்ணிட்டார் அவங்க மனைவி. ஆமாம். எப்போ இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வந்தது? தெரிய வந்தது இப்போ 3 மாதத்துக்கு முன்னே. எப்படி தெரிய வந்தது? எப்படி தெரிய வந்ததுன்னா, ஒரு நாள் நான் இப்போ இங்கேருந்து வாட்டர் டேங்கர்லேருந்து அங்கே ஒரு கட்டடத்துக்கு போனேன். கட்டடத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அங்கே பார்த்துட்டு இருக்கும்போது தான் உங்கள் மனைவி சித்தாலா வேலைக்கு போனாங்களா? சித்தாலா வேலைக்கு போனாங்க. வேலைக்கு போனதும் அங்கே அவருக்கு அந்த வீட்டுக்காரருக்கு கால் உடஞ்சிருச்சு. படிக்கட்டிலேருந்து கீழே விழுந்து கால் உடஞ்சிருச்சு. கோயம்புத்தூர் போயிட்டாங்க. இவங்க 2 பேர் மட்டும்தான் வேலை செஞ்சிட்ருக்காங்க. வேலை செஞ்சுட்டு இருந்தால் இவங்களுக்கு தொடர்பு இவங்களுக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஒரு வாரம் அவங்க வரவே இல்லை. யார் வரல? அந்த வீட்டுக்காரங்க வரல. இவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. உங்க மனைவி வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரலையா? வீட்டுக்கு வேலை முடிஞ்செல்லாம் வந்துடுறாங்க. இவங்களுக்கு என்ன இதோ நேரத்திலேயே எல்லா இதுவும் பார்த்துட்டு மணி ஒரு 7:30 மணிக்கு தான் வருவாங்க. ஏன் 7:30 மணிக்கு வரேன்னு கேட்குறேன். என்ன வேலைக்கு போனால் முன்ன பண்ண தான் ஆகும். கூட்டிகிட்டு போகும்போது என்ன சொன்னாங்க, 5:30 மணிக்கெல்லாம் விட்டுருவோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. 5:30 மணிக்கு விடல. 7:30 மணிக்கு கொண்டு வந்து 2-3 நாள் ஒரு வாரமாகவே அப்படியே தான் தொடர்ந்து விட்டுக்கிட்டே இருந்தாப்புல. திருப்பி ஏங்க இப்படி ஆகுது அப்படின்னா, என் வேலை முன்ன பண்ண இருக்குதுங்க, அதனால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னாப்புல. சரி, அப்புறம் இப்படி லேட்டானதும் எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வரதுக்கு ஆரம்பிச்சிச்சு. திருப்பி இந்த அம்மாவை கேட்டுக்கிட்டே இருக்கும். நானும் கேட்டு ஒன்றுமே கரெக்டான பதில் சொல்லலை. அவர் சட்டையை வாங்கி அவர் சட்டையா எங்கள் வீட்டில் சட்டை இருக்குது, என் சட்டை இருக்குது, என் சட்டைலாம் எடுத்து போடல. அந்த மேஸ்திரியோட சட்டை புது சட்டை எடுத்து கொடுத்துருக்காரு. அவர் போட்டுட்டு இந்த சட்டையை இந்த அம்மாட்ட கொடுக்குறாங்க. வேலை செய்கிற இடத்துல போட்டுக்க. என்ன சட்டை அந்த ஆள் சட்டையை நீ போட்டிருக்க அப்படின்னா, இல்லை ஒருத்தர் கவுண்டர் கொடுத்தாங்க நான் வேலை செஞ்ச இடத்துல
அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அந்த ஆள் சட்டை நான் தான் பார்த்தேன், அந்த டெய்லர் இந்த இது அடையாளம்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறேன். இல்லவே இல்லைன்னு சாதிக்கிறாங்க. திருப்பி அதையும் விட்டுட்டேன். திருப்பி கொல்லப்பட்டின்னு சொல்லி ஒரு ஊருக்கு வேலைக்கு போகிறாங்க. அங்கே நான் விறகு வெட்டியிருக்கேன். பக்கத்தில் விறகு வெட்டிகிட்டு இருக்கும்போது இவங்க வர்றதுக்கும் என்னை பார்க்கவே இல்லை. இவங்க பாட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. வந்துட்டு இருந்ததும் கூட்டப்பள்ளி போகிறது, கொல்லப்பட்டியிலேருந்து இப்படி ஒயின் ஷாப்பிட்டு இப்படி உள்ளே போகிறதுக்கு ஒரு தடம் இருக்குது. அதில் போயிட்டே இருக்கும்போதே ஒரு பிளாட்டு. அந்த பிளாட்டில் இவங்க 2 பேரும் மணி 7:30 மணிக்கு நிற்கிறாங்க. நைட்டு ஒன்று புருஷனோட இருந்து சரி ஏதாவது ஒன்று கூட போனால் ஏதாவது பாத்ரூம் போனால் அப்படி இப்படின்னு சொல்லலாங்க. இப்போ இப்படி போனால் எப்படியா போய் நிற்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்களா அதை? நான் பார்த்தேன், கண்ணால் பார்த்தேன். நீங்க அப்பவே போயிட்டு அவங்க வைஃப் தானே போய் வெளியே வந்துட்டாங்க. அப்போ தான் வெளியே வராங்க. அந்த இடத்துல நீங்க நேரா போய் கேட்டிருக்கலாமே. நேரடியாக இருக்கும்போது பிடிச்சிட்டோம்னா நல்லா ஒரு இதில் பிடிச்சிட்டோம்னா பரவாயில்ல. அவங்க வெளியே வந்தப்புறம் நம்ம போய் பார்த்து என்னங்க பிரயோஜனம்? இப்பயே பொய்யா தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஊருக்காரங்கெல்லாம் சேர்ந்து பொய்யானது தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. திருப்பி இப்போ ஊருக்காரங்க எல்லாமே அந்த புள்ளெல்லாம் அப்படி இருக்காது அப்படின்னாங்க. இப்போ சரியாக போச்சுங்களா? இப்போ இவங்க கூட்டிகிட்டு போய் 16 நாள் கம்பெனியில் கொண்டு போய் வச்சுருக்கான் ஈரோட்டில். எப்போ கூட்டிகிட்டு போனாங்க? போன 28ஆம் தேதி இங்கே சண்டை நடந்துச்சு. ஏன் இவ்வளோ லேட் ஆகி வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டதும் இவங்க வந்து இல்லை வேலை முன்ன பண்ண தான் இருக்கும், நான் அப்படி தான் போவேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு குச்சி ஒன்று எடுத்து ஒரு பாலை, தென்னம்பாலை அதை எடுத்து இப்படி அடிச்சிட்டேன், தலையில் அடிச்சிட்டேன். அவங்கள அடிச்சு தான் நேராக மேஸ்திரிக்கு ஃபோன் போட்டிருக்காங்க. இந்த வள்ளியும் மேஸ்திரியும் 2 பேரும் ஒன்றா தான் இருக்காங்க. வள்ளின்றவங்க யாரு? அந்த மேஸ்திரியோட வப்பாட்டி. அவங்களும் சித்தாலா வேலை செய்கிறவங்களா? சித்தாலா வேலை செய்யலைங்க. அவங்க வந்து சித்தாலா வேலை செஞ்சுருந்தாங்க. இவங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வந்ததும் அப்படியே கம்முன்ட்டு இருந்தாங்க. திருப்பி இந்த அம்மா வந்ததும் நான் சண்டை பிடிச்சிக்கிட்டு இருந்ததுனால திருப்பி ஒன்றா கொண்டாந்து வச்சுட்டார். 2 பேரும் வேலை செய்கிற மாதிரி. 2 பேரில் வேலை செய்யலை. எங்கள் வீட்டில் மட்டும்தான் போயிட்டுருக்கு. இவர் அங்கேருந்து இந்த அம்மா கூட்டிகிட்டு போகிறது மட்டும்தான். ஆனால் இப்போ மேஸ்திரியோட மனைவி தனியாக தான் இருக்காங்க. இவங்க கூட இல்லை. இவங்களும் கருத்து வேறுபாடில் அவங்களும் பிரிஞ்சுட்டாங்க. இந்த குழந்தைகள் 2 குழந்தைங்களோட விட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஒன்று எங்கள் பொண்டாட்டிக்கு ஒரு சொந்தக்காரங்களாக இருக்கணும். யாருங்க? இந்த வள்ளிங்கிறவங்க. இல்லை எனக்கு சொந்தக்காரங்களாக இருக்கணும். அந்த ஊர்லேயே சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்கெல்லாம் வரல. இந்த வள்ளிங்கிறவங்க சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும்போதே டக்குன்னு வந்துட்டாங்க அங்கே. நான் அப்போ தான் மரம் எடுத்துகிட்டு வரேன். போலீஸ்காரங்க வந்து என்ன அடிக்கிறாங்க. கட்டப்பளை போலீஸில் எப்படி வந்துச்சு? ஃபோன் பண்ணியிருக்காங்க. யார் ஃபோன் பண்ணது? இந்த வள்ளியும் வீராசாமியும் வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து பேசியிருக்காங்க. ஊருக்காரங்கள்ட்ட இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது போலீஸுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாங்க. இல்லை, எனக்கு புரியவே இல்லை. ஊருக்காரவங்க எப்போ வந்தாங்க? நீங்கள் உங்கள் மனைவி கிட்ட வந்துட்டு சண்டை பிடிச்சிட்டு இருக்கும்போது நான் அங்கே தண்ணி ஊற்றிட்டேன். போய் சண்டை பிடிச்சிட்டு போய் தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன். தண்ணி ஊற்றிட்டு இருக்கும்போது போலீஸ்காரங்களாம் மணி 6:45 வர வச்சுருக்காங்க. 7 மணி வர வச்சு என்னை அடிக்கிறாங்க. தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும்போது அடிக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே சண்டை நடக்கிறது எப்படி வீராசாமி வள்ளிக்கெல்லாம் தெரிஞ்சது? இவங்க இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னதுனால தானே வந்தாங்க. எங்கள் வீட்டுக்காரங்க ஃபோன் பண்ணி சொல்லி தானே சொன்னதுனால தானே வராங்க. இல்லைன்னா எப்படிங்க வருவாங்க? தானா வருவாங்க. அதுதான் கேட்குறேன், யாரு சொல்லி வந்தாங்க? செல்வி சொல்லி தான் வந்தாங்க. அப்புறம் என்னாச்சு? வந்ததும் போலீஸ்காரங்க அடிக்கிறாங்க. என்ன அடிக்கிறாங்க. பார்த்துக்கிட்டே தான் நிற்கிது. எதுவுமே தடுத்துல, ஒன்றும் பண்ணல. பையன் கத்துறான், ஐயோன்னு கத்துறான். அந்த வள்ளியை பிடிச்சிட்டு போலீஸ்காரங்களை அடிக்க வேணாம் சொல்லுக்கான்னு சொல்லி பையன் கத்துறான். எனக்கு அவங்கள அந்த வள்ளிங்கிறவங்க பிடிச்சிட்டு அடிக்கண்டா விட்றா, அடிக்கண்டா கொல்லுட்டுண்டா விட்றா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதான் உடனே நான் ஒரு கட்டை ஒன்று இப்படி பக்கத்தில் தண்ணி ஊற்றிட்டு இருந்த இடத்துலேயே ஒரு நம்ம கரண்ட்டு பொட்டி இருக்கு இல்லைங்க, பழைய காலத்து அந்த பொட்டி இருக்குது. அந்த பொட்டி அந்த இதை எடுத்து இப்படின்னு தூக்கி போட்டேன். உங்களுக்கு என்ன வேலைங்க? இங்கே யார் சொந்தக்காரங்க இருக்காங்க? இவங்களை பார்த்ததே எனக்கு கோவம் வந்துருச்சு. நீ யாருன்னே தெரியாது, வேலைக்கு போகிறோமா வேலையோடு இருந்துக்கணும், இங்கே என்ன வேலை அப்படின்னு கேட்டேன். கேட்டுக்கிட்டே இருக்கும்போது போலீஸ்காரங்க அங்கேருந்து வந்துட்டாங்க. அந்த கட்டை இப்படி தூக்கி போட்ட கட்டை இவங்க வந்ததே அப்படி காலில் அப்படின்னு பட்டுருச்சு. போலீஸ் கால்லையா? இந்த வள்ளி காலில்
நான் கட்டையில் தூக்கி அடித்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் சொல்லிட்டாங்க. ம். அப்புறமே போலீஸ்காரங்க வந்து அடிக்கிறாங்க, திருப்பியும் அடித்து முடிச்சுட்டு திருப்பி போயிட்டாங்க. எங்கள் வீட்டுக்கார அம்மா என்னை பிடிச்சி கட்டி ஒரு புடவையில் கட்டிவிட்டு ம். வள்ளியும் வீராசாமி 2 பேரும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஓ அப்பவே செல்வியை கூட்டிட்டு போயிட்டாங்க. ம். நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி யார் செல்லுக்கு சொன்னாங்களே தெரில, கட்டு அவுத்து விட்றாங்க. எனக்கு யார் கட்ட அவுத்து விட்டது? அவுத்து விட்டது பக்கத்து வீட்டுக்காரங்க. அப்புறம் என்னாச்சு? கட்டு அவுத்து விட்டதுக்கப்புறம் நான் இங்கேருந்து ஒரு ஏற்கனவே கிழங்கு வெட்டுறதுக்கு போயிட்டு இருந்தேன், இந்த மரம் வெட்டுறதுக்கு முன்னே. அதில் பையே அந்த எல்லாம் துணிமணி எல்லாம் அந்த இது கத்தியெல்லாம் அதுலேயே கிடந்துச்சு. அந்த கத்தியை எடுக்க பார்க்காதே நான் இந்த குழப்பத்திலேயே அந்த கத்தியெல்லாம் எடுத்து வைக்கல, அப்படியே துணியெல்லாம் எடுத்து போட்டு கிழங்கு வெட்ட நம்ம போயிடலாம், இன்னுமே பொண்டாட்டியும் போயிடுச்சு, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. செல்லு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. செல்லை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, கூட எடுத்துகிட்டு போயிட்டாங்க. போகல நீங்களும் உங்க பையன் மட்டும் இருக்கீங்க? உங்க பையனை கூட்டிகிட்டே போயிட்டாங்க. ஓ பையனையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. நான் ஒரு 16-17 நாளாக தேடுன்னு தேடுறேங்க, கார் போட்டுக்கிட்டு தேடுறேன். அவங்க தம்பியும் எதுவும் சொல்ல, அவங்க தம்பிக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க தம்பியும் கான்ட்ராக்டில் இருக்கான். யார்கிட்ட? வீராசாமியை வள்ளிக்கிட்ட. அவங்க அக்காக்கிட்ட பேசியிருக்கான். எங்கள் அண்ணியும் பேசியிருக்கு, குஞ்சனையில் இருக்குங்க. அவங்களும் சொல்லலை. யாராவது ஒருத்தர் சொல்லியிருந்தா எனக்கு செலவு இல்லை, எனக்கு அலைச்சல் இல்லை, டென்ஷன் இல்லை, நிம்மதியாக இருந்திருப்புங்களா? 16-17 நாளாக நான் அந்தாண்ட இந்த கார் எடுத்துகிட்டு சுற்றுறேன், செலவு பண்ணிவிட்டு இவங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு ஸ்டேஷனுக்கு அங்கே போவோம் இங்கே போவோம், இதே வேலையில் தான் இருக்கேன். அப்போ என்னன்னு கேட்குறா வீராசாமி, என்னன்னு கேட்குறாப்புல ஆள், இந்த ஊருக்குள்ளுக்கான இருந்துடாத, ஊருக்கான காலி பண்ணிடாத, இங்கேயே உன் பேரில் கேஸ் கொடுத்துருக்கேன். அந்த கத்தி எடுத்துகிட்டு வந்தேன் இல்லைங்க, கொலை முயற்சின்னு சொல்லி அவங்க பொண்ணை நான் கத்தி கழுத்தில் வச்சு மிரட்டினேன் அப்படின்னு சொல்லி கேஸ் கொடுத்துருக்காப்புல கரெக்டாக ஸ்டேஷனில். அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததா? எங்கள் குழந்தைங்கள போய் யாருக்காவது போய் ஒரு பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைங்கள போய் பொட்டை பிள்ளைங்கள போய் நான் பொட்டை பிள்ளைங்கள பெற்றிருக்கேன், நான் போய் அந்த வேலையை செய்வீங்களா? எவ்வளோ தண்ணி அடிச்சிருந்தாலும் எப்படி இருந்தாலும் அந்த வேலையை செய்யலாங்களா? மகாக்கூடிய தப்பு இல்லைங்க. பொட்டை பிள்ளைங்கன்னா எல்லாம் பிள்ளைங்கன்னா எல்லாத்துக்கும் பிள்ளைங்க தாங்க. உங்களுக்கு குடிக்கிற பழக்கம்லாம் இருக்கா? குடிக்கிற பழக்கம் உண்டுங்க. சாயங்காலம் ஆனால் சரக்கு அடிப்புங்க. மரம் வெட்டுற போகிறதுனால அலைச்சல் பயங்கரமாக, ஹார்ட் ஒர்க்கு, ஒன்றும் பண்ண முடியாதுங்க, தூங்கவே முடியாது. இந்த தோல் பட்டை பயங்கரமாக தூக்க. எப்படி இந்த 27 வருஷத்தில் குடிச்சிட்டு உங்கள் மனைவி கூட சண்டை போட்டு அவங்கள அடிக்கிறது அந்த மாதிரிலாம் நடந்திருக்கா? நடந்திருக்கு. குடிச்சிட்டு வந்துன்னா தேவையில்லாத இதுக்கெல்லாம் சண்டை பிடிக்க மாட்டாங்க. இப்பயும் தேவையில்லாததுக்கெல்லாம் இல்லை, குடிச்சிட்டா தேவை இருக்கு தேவை இல்லைன்றதே நமக்கு தெரியாது, நம்ம நிதானத்தை இழந்துடுவோம் தானே. நிதானத்தை எப்படிங்க, ஒரு சுயநலம் எப்படிங்க இழந்துருவோம்? எப்படி இழந்துருவோங்க சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இல்ல நிறைய இடத்துல பாக்குறோமே, குடியினால நாங்க வந்துங்க சாயங்காலம் ஆனா அதை சாப்பிடும் போது அதை கொஞ்சோண்டு ஊத்திட்டு கம்முன்னு சாப்பிட்டு கம்முன்னு படுத்துக்குவோம். இதை குடிச்சிக்கிட்டே திரியணும் அப்படி சுத்திட்டு இருக்க சண்டை பிடிச்சி. நீங்களே சொன்னீங்களே சண்டை நடந்திருக்கு அடிச்சிருக்கேன்னு சொல்லி, எதுக்காகலாம் அடிச்சிருக்கீங்க? எதுக்காக அடிச்சிருக்குன்னா தேவையில்லாததுக்கெல்லாம் அடிக்கலைங்க. ஏதாவது ஒரு சொன்னால் வேலை கேட்கல அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு சாதாரணமாக இப்போ சொன்ன மாதிரி தான் பண்ணிட்டு நான் அதில் தேவையில்லாதெல்லாம் போய் ரொம்ப ஆடாக அடிக்கலாம் மாட்டேங்க. எங்கள் பொண்டாட்டியெல்லாம் தேவையில்லாத வார்த்தை இதுக்கே ரொம்ப இதெல்லாம் அடிச்சது இல்லைங்க. சும்மா அப்படியே ஒரு மெப்பனைக்கு மிரட்டுவேன். தேவையில்லாதெல்லாம் அப்படி அதிகமாக அடிக்கிறதெல்லாம் வச்சுக்க மாட்டேங்க. அன்றைக்கி அடிக்கிறதுனா நான் அடிச்சிருக்க மாட்டேங்களா? கட்டி போட்டிருந்தாங்களா அன்றைக்கி நான் அடிச்சிருக்க மாட்டேங்களா? பொண்டாட்டிங்கிறது நமக்கு ஒரு அம்மா மாதிரிங்க. அம்மாவுக்கு அடுத்து நம்ம பொண்டாட்டி தான் நம்மளை பார்க்கும் அப்படின்னு சொல்லி அந்த இது என் பொண்டாட்டியே கையில் உள்ளங்கையில் தூக்கி வைக்கிற மாதிரி வச்சுருந்தேன். அப்படி இருக்கும்போதே கடைசியில் இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் போலீஸ் உங்கள் மேலே ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாங்களா அந்த கம்ப்ளைண்ட் வச்சு? நான் திருப்பியும் ஒரு 4 பேர் சேர்ந்து எல்லாம் போனோம், 4-5 பேர் போனதும் இதுக்கு சென்னைக்கு ஹைகோர்ட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ட்டாங்க. அந்த கேஸ் எழுதுனவங்க விசாரிக்கிறவங்க போயிட்டாங்க அப்படின்னாங்க. திருப்பி எப்போ வரணும் அப்படின்னு கேட்டதுக்கு நாளான்னைக்கு அப்படின்னாங்க. இவங்க அந்த கூட வந்தாங்க இல்லைங்க, அவங்க இருந்துட்டு சரியாண்ணா நாளான்னைக்கு வரலாண்ணா அப்படின்னாங்க. அதுங்காட்டி இவங்களை கண்டுபிடிச்சாச்சு. யாருங்க? உங்கள் மனைவியை கண்டுபிடிச்சாச்சு. இவங்க அங்கே சொன்னதுமே இவங்க என்ன பேசுனாங்க ஏது பேசுனாங்கன்னு தெரியாத அந்த இதையே தெரியாத மாதிரியே நேராக வந்து மகளிர் ஸ்டேஷனில் நான் ஜிஹெச்சில் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஊசி போட்டுட்ருக்கேன். நானும் எங்கள் பாப்பாவும் நடுப்பாப்பாவும் வந்துருச்சு அங்கேருந்து.
அம்மாவை காணோம், அது மாதிரி போய் ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துடலான்னு சொல்லி பெரியம்மாவை கேட்டதுக்கு பெரியம்மாவும் வேண்டாங்குது. இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு வேணான்னு சொல்கிறது இப்போ தான் தெரியுது. அன்னைக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா நான் ஃபஸ்ட்டு நான் ரிப்போர்ட் கொடுத்துருப்பேன். அப்புறம் எங்கள் பாப்பா இருந்துட்டு, என்னப்பா இப்படி ஆகிட்ட, இவ்வளோ இப்படி இருந்த கடைசியில் இப்படி ஆகிட்ட, என்னப்பா ஒரு மாதிரியா இருக்கிற அப்படின்னாங்க. அப்புறமே ஜிஹெச்சில் ஊசி போட்டுக்கிட்டு வெளியே வரோம். போலீஸ்காரங்க அம்மா ஃபோன் பண்ணாங்க. உங்கள் மனைவி இங்கே இருக்காங்க, ஸ்டேஷனில், மகளிர் ஸ்டேஷனில் இருக்காங்க, நாளைக்கு 10 மணி வரலும் எந்த தொல்லையும் பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. உடனே எங்கள் நடு பொண்ணும் பெரிய பொண்ணும் நேராக கொடுக்குன்னு ஓடி போய் மகளிர் ஸ்டேஷனில் உள்ளே போய் பார்த்தாங்க. பார்க்குறதுக்கு போக்குள்ளேயே ஓட்டமாக ஓடுது. உங்கள் மனைவி பாத்ரூம் சைடு அங்கே உள்ள ஓடுதுங்க. மகளிர் ஸ்டேஷனுக்கு உள்ளே ஓடுது. உங்கள் பையனை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்களா? கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்து தான் எங்கள் பையன் நான் பார்த்ததுமே நானும் அழுதான், அவனும் அழுதான். 2 பேரும் அழுது தான். என்னப்பா அப்படின்னா, அப்பா கம்முன்னு பொறுமையாக இருப்பா, எதுவும் பேசாதப்பா, 2-3 நாளைக்கு பேசாதப்பா, பேசக்கூடாது, கம்முன்னு. அப்படி யார் சொன்னா? பையன் உங்களை. எதுவும் பேசக்கூடாதுப்பா, கோவம் இருக்கும், இப்போ பேச முடியாத சூழ்நிலையில் இருக்கேன், எல்லா ஆளுங்கள்லாம் இருக்காங்க, என்ன வர ஒரு மாதிரியாக மிரட்டுறாங்க, கொஞ்ச நேரம் கம்முன்னு ஒரு 2-3 நாளைக்கு கம்முன்னு, அப்புறமே நம்ம சமயம் கிடைக்கும்போது நம்ம வந்துக்கலாம் அப்படின்ட்டான். நான் உடனே பெரிய மச்சனை வந்துருந்தாப்புல, உன் தங்கச்சியை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுட்டு, உங்க கூட நான் பொழைக்கலை, டைவர்ஸ் கொடுக்குறேன், எனக்கு டைவர்ஸ் தான் வேணும், உங்க கூட நான் பொழைக்கவே மாட்டேன். எங்கள் மனைவி அப்படின்ட்டுச்சு. சொன்னதும் எனக்கு எவ்வளோ கோவம் அதிகமாகிருக்கு. நம்ம தேவையில்லாத எதுவும் சொல்லவும் கூடாது, அடிக்கவும் கூடாது, அந்த இதுக்கு ஆளாகக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு நான் உடனே செல்லை அப்படியே சைலண்டில் போட்டு நான் பாட்டு கிளம்பிட்டேன். நீங்கள் அதுக்கு எதுவும் பதில் சொல்லலையா? எதுக்குங்க? உங்கள் மனைவி விவாகரத்து தான் வேணும், வாழ முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு எதுவுமே பேசல. கிளம்பி போயிட்டுங்க. நம்ம இருந்தோம்னா இறனுக்கு முன்னா ஏதாவது ஒரு பேசிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டேன். திருப்பியும் ஒரு 5-6 நாள் கழிச்சு என்ன பண்ணலாம் எது பண்ணலாம்னு நினச்சிட்டு பையனை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. துணிமணி எல்லாம் நல்லா இருக்காங்கன்னு சொல்லி அந்த துணிமணி எல்லாம் அங்கேருந்து நாங்கள் குடியிருந்த இடத்துல இருந்து துணிமணி எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு 10 மணிக்கு கொண்டாந்து கொடுக்கலான்னு வந்தேன். மரம் வெட்டுறதுக்கு போயிட்டு அப்போ தான் வந்ததும் மணி ஒரு 8:30 ஆயிடுச்சு. அங்கே அவங்க வீட்டுக்கு, எங்கள் அண்ணி வீட்டுக்கு போகும்போது மணி 10 மணி ஆயிடுச்சு. உங்கள் அண்ணி வீட்டில் தான் உங்கள் மனைவி தங்கியிருந்தாங்களா? 10 மணி ஆயிடுச்சுங்க. போய் கூப்பிட்டேன், செல்வின்னு கூப்பிட்டேன், அண்ணின்னு கூப்பிட்டேன். ஒருத்தருமே எந்திரிச்சு பார்க்குறாங்க, ஆனால் கதவை திறக்கல. எங்கள் பொண்டாட்டி பார்த்துட்டு அவர் தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க, நீ கம்முன்னு படு. இதெல்லாம் உங்களுக்கு கதவுக்கு வெளியில இருந்தே தெரியுதா? ஏங்க கதவு அந்த இது அப்படியே அந்த இது ஓப்பன் மாதிரியே இருக்குங்க லேசா. அவங்க பேசுகிறதே கேட்குது. இல்லைன்னா இப்படி கப்புன்னு மூடி இருந்ததுன்னா தெரியாதுங்க. கதவு இந்த கேப்பு அப்படியே இவ்வளோ கேப்பு அப்படியே இருக்குது, அந்த இது பேசுகிறது தெரியுது. சரி, அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறமே சரி இவங்க எந்திரிக்கல, இவங்க வீட்டில் இருக்கக்கூடாது, என்னை ஏற்கனவே பைத்தியக்காரன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக சொன்னாங்க அப்படின்னா, நான் வந்து தேடுறதுக்கு போகலான்னு சொல்லி நான் வந்து தேடிக்கிட்டே இருக்கேன், வேலைக்கு போகல. பொண்டாட்டியை நம்மளை விட்டு போயிட்டாலே, எங்கே இருக்குதோ என்ன இருக்கோ, பையனை வர கூட வச்சுருக்கா, ஒரு நாள் கூட போனதில்லையே, 27 வருஷத்தில் ஒரு நாள் கூட வெளியே போனதில்லையே, என்ன நிலைமையில எங்கே போய் தடுமாறாலும் தெரியலையே, யார் கையில் போய் சிக்கனாலும் தெரியலையே அப்படின்னு எனக்கு ஒரு மண்டை குழப்பம். அந்த இதுலேயே பார்த்துக்கிட்டே இருக்கேன். இவங்க வந்து இருந்தால் அது எங்கேயோ ஒரு நல்லா இருக்கும், அது வர அன்னைக்கு வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை, அப்போ கூட இருக்கவங்களாம் ஏதோ ஒரு இடத்துல நல்லா இருக்கட்டும் அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னா, அப்போ உங்கள் கூட இருக்கும்போது நிறைய பிரச்சனையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்களோ? எதுவுமே இல்லைங்க, இல்லவே இல்லைங்க, நல்லா தான் இருந்தாங்க. சரி, அப்படியே இருந்திருந்தா இங்கேருந்து போனாங்க இல்லைங்க, 2 நாள் கழிச்சு இந்த மேஸ்திரி பண்ணுற இதனால அவங்க ஏன் எங்கள் பையனும் பொன்னாட்டியும் 2 பேரும் திருச்செங்கோடு ஈரோடு கம்பெனியிலிருந்து அங்கேருந்து பஸ் ஏறி இங்கே திருச்செங்கோடு வந்ததுக்கப்புறம் திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்டில் கேமராவில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும், மனைவி பையன் வந்துட்டாங்க. அவங்க இப்போ இல்லை எங்கள் வீட்டுக்காரோடையே போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு என் கூட தான் வாழணும்னு சொல்லி பிடிச்சி பட்டார்னு அடித்து வீராசாமி அடித்து இழுத்துட்டு போகிறாப்புல. இது எப்போ நடந்தது? 2 நாள் கழிச்சு. உங்களுக்கு யார் சொன்னா? அங்கே பஸ் ஸ்டாண்டில் கடை வச்சுருக்காங்க பாருங்க, அவங்க உங்கள் வீட்டில் என்ன இங்கே இந்த பொம்பளை இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அப்புறமே கேட்டாங்க.
திருப்பி கேமராவில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கேமராவில் இப்போ பார்க்க முடியாது, நான் என்ன எதுன்னு பார்க்கலாண்ணா இருந்தா அப்படின்னா. அதே மாதிரியே கரெக்டாக சொன்ன மாதிரியே நான் இருந்திருக்கேன். நான் அன்றைக்கெல்லாம் சொல்லியிருந்தீங்கன்னா உடனே வந்திருப்பேன். நான் செல்லுக்கு ஃபோன் பண்ணப்பா, அவங்க செல்லு சுவிட்ச் ஆஃப். செல்லுத்தை போக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டாங்களே, எடுத்துகிட்டு போயிட்டாங்க. செல்லுக்கு ஃபோன் பண்ணால் அது சுவிட்ச் ஆஃப்னு வந்துருச்சு. அப்புறமே இந்த ஒரு மேஸ்திரி ஒருத்தன் வருவானே, அந்த அரிசியெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படி இப்படி சுற்றிட்டு வருவானே, அவன் தான் கூட்டிகிட்டு போனான். அந்த கருப்பாக ஒரு பொம்பளை கூட வருமே, அந்த பொம்பளையும் உங்கள் பையனை முன்னாடி வச்சு கொண்டாட்டி பாருங்க, தான் முன்னாடி அவங்க ஓரத்துலேயே உட்கார வச்சு இப்போ வள்ளிங்கிறவங்க பின்னாடி உட்காந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ திரும்ப உங்கள் பையனை நீங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டீங்களா இல்லையா? அப்புறம் தான் இங்கே நான் கொண்டாந்து தேடி கொண்டாந்து விட்டதுக்கப்புறம் எங்கள் அண்ணி வீட்டில் இருந்து தானே கூட்டிகிட்டு வரேன். அன்றைக்கி நைட்டு போனோன்னு சொன்னேன் இல்லைங்க, அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாகவே ஒரு பிளாட்டில் படுத்துக்கிட்டேன். கம்முன்னு அப்படியே படுத்துருக்கேன், தூங்கல ஒன்றும் இல்லை, அப்படியே படுத்துக்கிட்டு இப்படியே வச்சுக்கிட்டே தலையில் கை வச்சுக்கிட்டே படுத்துருக்கேன். அப்புறமே ஒரு 7 மணி ஆச்சுங்க. 7 மணி ஆனதும் இவங்கெல்லாம் கொத்து வேலைக்கு போயிட்டாங்க. வந்து பார்த்தேன், கதை விட்டு பார்த்தேன், கொத்து வேலைக்கு போயிட்டாங்க. நான் வந்து பாத்ரூமில் சரி நம்ம அண்ணி வீட்டு தானே, தண்ணி ஊற்றிட்டு போ, பையன் எங்கே இருக்கான்னு தெரில, பையனையும் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தண்ணி ஊற்றிட்டேன். இங்கெல்லாம் வரக்கூடாது, இங்கெல்லாம் வரக்கூடாது, நீ வரக்கூடாது. யார் சொன்னது? எங்கள் அண்ணி என்னை சட்டையை பிடிச்சி இழுக்குது. எங்கள் பையன் என்னை பார்த்ததும் அழுதுகிட்டு ஓடியான்ட்டான். அப்பாப்பா தேவையில்லாத எங்கள் அம்மாவும் எங்கள் பெரியம்மாவும் 2 பேரும் சேர்ந்து பாருப்பா, செவுத்தில் பாருப்பா, என்ன இப்போ பிடிச்சி இப்படி பிடிச்சி இடிச்சு தலை வலிக்குதுப்பா. உங்கள் பையனை அடிச்சிருக்காங்களா? எங்கள் பொண்டாட்டி. அது எப்படி சொந்த பையனையே தலையில் இடிச்செல்லாம் அடிக்க முடியும்? ஒரு அம்மாவாக இருந்துட்டு பண்ணுவாங்களா என்ன? அப்பாவுக்கு துரோகம் பண்ணாத, தூசணத்தில் திட்டான். திட்டினதும் உனக்கு என்னடா இந்த வயசுக்கு என்னடா இப்படி பேச்சு, உன் வேலை பாடுறா. ஏம்மா அப்பாவுக்கு துரோகம் பண்ணிட்டு மேஸ்திரி கூட போறியாம்மா, இது நல்லதாம்மா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். கேட்டதும் அந்த கோபத்தில் இவங்க பிடிச்சி செவுத்துல பிடிச்சி இடிச்சிருக்காங்க, 2 தட்டி தட்டியிருக்காங்க. தட்டினதும் உடனே என்னான்னு கேட்டிருக்காங்க எங்கள் அண்ணி. எங்கள் அண்ணி கேட்டதும் உடனே எங்கள் அண்ணி ஒரு குண்டான எடுத்து 2 அடி அடிச்சிருக்கு பையனை. இதெல்லாம் உங்கள் பையன் சொன்னானா? பையன் தான் சொல்லுவான் பாருங்க, இப்போ சொல்லுவான். சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். அப்போ நான் ஒரு செகண்ட் கூட அங்கே இருக்க மாட்டேன். இருடா, நான் இன்னும் 2 நாள் கழிச்சு வந்து கூப்பிட்டு போகிறேன், உனக்கு துணியில் நினச்சிட்டு தான்டா நானும் வந்தேன், என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு தெரில. நீங்க சாதாரணமாவே குடிச்சிட்டு வந்து அடிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கே. இவ்வளோ பெரிய விஷயம் நடந்தும் நான் அமைதியா இருந்தேன், பொறுமையா இருந்தேன் அப்படின்னு சொல்றது ஏதோ ஒரு இடத்துல இடிக்கிற மாதிரி இருக்கே, இது நம்புற மாதிரி இல்லையே. ஏன்னா சாதாரண ஆட்கள், சாதுவான ஆட்களே தன்னோட பொண்டாட்டி வேற யாரு கூடயாவது பைக்ல போனாலோ இல்லை யாரு கூடயாவது பார்த்தாலோ ரொம்ப கோவம் வரும். மனித இயல்பு அது. ஏற்கனவே வந்துங்க நான் சண்டை பிடிச்சேன்னு சொல்லி, நான் இந்த மாதிரி நேரில் பார்த்துட்டு சண்டை பிடிச்சேன்னு சொல்லி எங்கள் மருமகன் வீட்டுக்கு மருமகன் கூட்டிகிட்டு போயிட்டாப்லைங்க. கூட்டிகிட்டு போனதும் என்னால் தான் தப்பு அப்படின்ட்டாங்க. அதனால் நான் எந்த இதுவுமே நம்ம மேலே தப்பே வரக்கூடாதுன்னு சொல்லி நான் அந்த அதிகமாக கோவப்படுறதே நிப்பாட்டிக்கிட்டேன். இப்போ 3 பொண்ணுங்க வந்துட்டு கூட பேசிட்டு இருக்காங்களா, அவங்க அம்மா கூட பேசுறாங்களா? அவங்க அம்மா வந்து பேச மாட்டேங்குது, அவங்க பேசுறாங்க, அவங்க அம்மா பேச மாட்டேங்குது. அவங்க எங்க அண்ணி தான் செல் வச்சிருக்கு, 03 இருக்கு இல்லைங்க, எங்க அண்ணி தான். இப்பயும் உங்க வைஃப் அவங்க அண்ணி கூட தான் இருக்காங்க? எங்க அண்ணி கூட தான் இருக்கு. இத்தனை நாளா இப்போ நான் கூட்டிட்டு வந்து தான் கல்யாணம் பண்ணேன். கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி 4 பிள்ளைங்க பெற்றுட்டேன். இத்தனை நாளா ஒருத்தர் கூட எதுவுமே வளர்க்கல, ஒருத்தர் எதுவுமே பண்ணல. இன்னைக்கு கரெக்டாக இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆனதும் கரெக்டாக இந்த சண்டை வரணும். ஸோ உங்கள் ஒய்ஃப் கிட்ட பேசி பார்ப்போமா? ஹலோ ஹலோ செல்வி, நாங்கள் ஜெயா டிவிலேருந்து கால் பண்ணியிருக்கோமா? ஜெயா டிவிலேருந்து கால் பண்ணியிருக்கோம். உங்களோட வீட்டுக்காரர் வெங்கடேஷ் இங்கே வந்திருக்காரு. எங்கள் அண்ணி அது. எங்கள் அண்ணி. நீங்கள் செல்வியா இல்லை நீங்கள் யாரு? பள்ளிமா. செல்வி கிட்ட பேச முடியுமா? கொடுங்க. ஹலோ செல்வி, இங்க உங்க வீட்டுக்கார் வந்திருக்காரு வெங்கடேஷ். உங்களுக்கு அவருக்கு என்னமா பிரச்சனை?
நாங்கள் ஜெயா டிவிலேருந்து கால் பண்ணியிருக்கோம், தீர்வை தேடி நிகழ்ச்சி. ஆ ஆ உங்களுக்கு அவருக்கு என்ன பிரச்சனை? எனக்கு அவருக்கு சண்டை தாங்க, வேற ஒண்ணும் இல்ல. சந்தேகப்பட்டுட்டு சண்டை பண்ணிட்டு இருக்காரு. அதுதாம்மா என்ன பிரச்சனைன்னு கேட்கறதுக்கு தாதம்மா கால் பண்ணியிருக்கோம். அவர் சந்தேகப்பட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. ம் அதனால நான் அவர் கூட பிழைக்கலன்னு சொல்லி நான் வந்துட்டேன். இல்லை, அவர் சந்தேகப்படுறாருன்னா யார் கூட வச்சு சந்தேகப்படுறாரு? வேலைக்கு போற பக்கமெல்லாம் சந்தேகம் தான் படுறாரு. ம் ஏதோ வீராசாமின்னு ஒருத்தர் சொல்கிறாரு, வீராசாமியும் நீங்களும் தகாத உறவில் இருந்தீங்கன்னு, அது உண்மையா? எந்த ஒரு இது இல்லைங்க மேடம், அவர் சொல்றதுதான். ம் ம் இல்லை, அவர் கண்ணாலே நான் பார்த்தேன், நீங்கள் 2 பேரும் ஒன்றா பைக்கில் போகிறது அதெல்லாம் அவர் கண்ணாலே பார்த்ததா சொல்கிறாரு. வேலைக்கு போனேன். ம் வேலைக்கு எப்படி போறேன்னா அதே மாதிரிதான் போறேன். அதை வச்சு ஏதோ ஒரு சண்டை வாங்குறது. ம் வேலைக்கு போற பக்கமெல்லாம் வச்சுக்குவாங்களா அந்த மாதிரி. 17 நாள் எங்க இருந்து இப்போ எங்கே இருக்கீங்க? நாங்க வேலைக்கு வந்துட்டோம். வேலைக்குன்னா எங்கே, என்ன வேலைமா பார்க்குறீங்க? எங்க அக்கா வீட்டுல இருக்கேங்க மேடம் நானு. ம் ம் ஆ உங்கள் பையன் கூட வந்துட்டு நீங்கள் வேற ஒருத்தர் கூட ஒன்றா இருக்கிறத பார்த்ததா சொல்கிறாங்களே, பையன் எப்படி போய் சொல்லுவான்? இப்ப அவங்க அப்பா சண்டை பண்ணதான் கேட்டாலும் அவன் அததான் சொல்லுவான். இல்லை, உங்கள் பையன்கிட்ட நாங்கள் தனிப்பட்ட முறையில் பேசினோம். ஆ. உங்கள் பையனும் பார்த்ததா சொல்கிறானே, நீங்கள் வேற ஒருத்தர் கூட ஒன்றா இருந்தீங்க, நான் அம்மா பக்கத்தில் தான் படுத்திருந்தேன், அதெல்லாம் சொல்கிறானே. எந்த இதுமே இல்லைங்க மேடம். ம் அவன் மிரட்டி கேட்டதுனால அந்த மாதிரி சொல்லி இருப்பான். சரி போன் நாங்கள் மிரட்டலம்மா, நாங்கள் சாதாரணமாக உங்கள் பையனும் இங்கே வந்திருக்காங்க, உங்கள் பையனை உட்கார வச்சு நாங்கள் பேசினோம். நாங்கள் மிரட்டலை எதுவும் பண்ணலை. உங்கள் பையன் சாதாரணமாக உட்காந்து சொல்கிறான், சில விஷயங்கள்லாம் கேட்கவே முடியல, சின்ன குழந்தை அது, ஆனால் அந்த குழந்தை வாயிலேருந்து எல்லாமே சொல்லிட்டு இருக்கான். மேடம் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க மேடம். வேலைக்கு போனா வேலை போற பக்கமெல்லாம் இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டேன்னு சொல்லி சண்டை வாங்குறாங்க. எனக்கு அதுதான் பிடிக்கல. ம் வேலைக்கு போறமெல்லாம் இந்த மாதிரி வேலைக்கு போனா இந்த மாதிரி செய்யற அந்த மாதிரி இந்த மாதிரின்னு சொல்லி பேசுறான்னு சொல்லிதான் எனக்கு இந்த பொழப்பே வேணாம்னு சொல்லிதான் நான் வந்துட்டேன். உங்கள் பையனும் வேணாமா? எடுப்பர் பையன் வரட்டும் மேடம். நான் தான் வச்சிருந்தேன். அவரு தான் வந்து குடிச்சிட்டு சண்டை பண்ணிட்டு வந்து கூட்டிட்டு போயிட்டாரு. ம் இப்போ உங்கள் பையன் அவங்க அப்பா கூட தான் இருப்பேன், அம்மா தான் தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்கிறானே. சரி இருக்கட்டுங்க மேடம். ம் ம் நீங்கள் என்ன முடிவில் இருக்கீங்க? எனக்கு வேணாங்க மேடம். எனக்கு இதுக்கு மேல எனக்கு இது வேணாம். நீங்கள் எதாவது பேசுகிறீங்களா? ஒரு நிமிஷம். ஹலோ 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 கேக்குதா 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 செல்வி 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 இங்கே தாங்க. செல்வி ஹலோ செல்வி, கேக்குதா? ஹலோ சொல்லுங்க மேடம். என்னாச்சுமா, உங்களுக்கு சேர்ந்து வாழணும் விருப்பம் இல்லையா? அவர் உங்க கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறாரு. போற பக்கமெல்லாம் இந்த மாதிரி இது பண்ணிட்டு அந்த மாதிரி நான் போய் பொழைக்கணுங்கிறதே கிடையாது. எனக்கு வேணாங்க மேடம். சரி, நீங்க வீராசாமி கூட பைக்ல போனதெல்லாம் உண்மைதானா? அப்போ வேலைக்கு மேடம் வேலைக்கு இப்ப இன்னைக்கு கூட நான் வேலைக்கு வந்திருக்கிறேன். சரி 2 வார்த்தை பேச சொல்லுங்க, 2 வார்த்தை என்கிட்ட பேச சொல்லுங்க. மேடம் நான் பேசல. சரி. ஒரு வார்த்தை கூட நான் பேச மாட்டேன். வாழலையா? இன்னுமே வாழலைங்களா? வரைக்கும் போதும். வாழலைங்களாம்மா? அவர் கூட இதுக்கப்புறம் சேர்ந்து வாழ்வீங்களா மாட்டீங்களான்னு கேக்குறாரு. வேணாங்க மேடம். நான் வாழல இதுக்கு மேல. அவர் என் பிள்ளைக்காகவாவது கூட வந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. மேடம் கடப்பாரு எடுத்து குத்து வந்துட்டாரு. கேஸ் எல்லாம் புடிங்கி விட்டு உன்னை சாவடிச்சிருவன்னு எவ்வளவு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாருன்னு தெரியுங்களா? இதெல்லாம் பண்ணீங்களா? தெரியல. கேளு. எப்படி இறந்தது அப்படின்னு கூட தெரியாதுன்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. ம் இல்லை, நீங்க வீட்டில் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது வள்ளியையும் வீராசாமியையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவரை நீங்க எல்லாம் சேர்ந்து அடிச்சதா சொல்றாரு, அது உண்மையா? கிடையவே கிடையாதுங்க மேடம். நான் சொல்றது பொய்யா இருந்தாலும் ஊருக்குள்ள கேட்டு பார்த்தா உண்மையா இருக்குங்க மேடம். நான் வர சொல்லவும் கிடையாது. இவரே தான் போன் பண்ணாரு, இவரே தான் பேசினாரு, இவரே தான் சண்டைக்கு இழுத்துட்டு வந்தாரு. உங்க பொண்ணு கேட்டு பார்த்தாலும் தெரியும். உங்க பொண்ணுங்க கிட்ட எல்லாம் நீங்க பேசுறீங்களா? நீங்க பேசிட்டு தாங்க மேடம். இவர் இருக்கும்போதே கூட பிள்ளைங்க கூட பேசுவேனா?
ஏதோ ஒரு சண்டை வந்துட்டா இங்க வந்து உட்காந்துக்குவாங்க. அப்படி இப்படி இவரே தான் சொன்னது எல்லாமே இவரே தான். ம் மேடம் இதை நான் வந்து மனப்பூர்வமாக சொல்கிறேன். என் பொண்டாட்டியும் பொண்ணா இருந்தது நான் பார்த்தேன். அப்படி இப்படின்னு போற பக்கம்லாம் இவர் கேவலப்பட்டுட்டு வருவாரு. நான் போய் அவர் கூட பொழைக்கணுமா? பிள்ளைங்க வர்றப்ப வரட்டுங்க மேடம், நான் ஏத்துக்கிறேன். என் பொண்டாட்டி ஆனா உங்க சைடுல எந்த தப்பும் நடக்கலையா? நான் எந்த தப்பும் பண்ணலைங்க மேடம். இப்போ உங்க வீட்டுக்காரர் சொல்றது கூட நாங்க கன்சிடர் பண்ணல. அவரு ஏதோ கோவத்துல சொல்றாரோ பொய் சொல்றாரோ அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்க பையன் சொல்றான், பையன் சொல்றதை எப்படி எங்களால நம்பாம இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? எந்த தப்புமே பண்ணலைங்க மேடம். அவன் மிரட்டி சொல்ற மாதிரிலாம் இல்லையம்மா, ரொம்ப தெளிவா சொல்றான். இல்ல எங்க அம்மாவை நான் இந்த மாதிரி பார்த்தேன், அவங்க தப்பு பண்ணாங்க, அவங்க சரிதான் தப்பு இருக்குன்னு சொல்றான். இல்லைங்க மேடம், ஏங்க மேடம் நான் இவ்வளவு தூரத்துக்கு சொல்றேன், நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. பையன் மேடம், சொல்றேன், பையன் சொல்றேன். இந்த இதுல ஒத்து வரல அப்படின்னா அதையும் சொல்லுவான் அவன். உங்க பையன் கிட்ட ஃபோன் கொடுக்குறேன், பேசுறீங்களா? பேசுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லலாம். ஹலோ ஹலோ, என்னம்மா பண்ற? வேலைக்கு வந்துச்சு சாமி. வரலையா? எங்க சாமி? ஏய் அங்க கூட வரலையா? நான் வரல சாமி, நீ வா சாமி என் கூட. ஏன் வரல? எதுக்கு வர சொல்ற? குடிச்சிட்டு தினைக்கு விடிய விடிய சண்டை வாங்குறதுக்குன்னே வர சொல்றியா? உங்க கண்ணு முன்னாடி நீ பாத்தியா இல்லையா? தர்ணே சொல்லு. சொல்லு சாமி. அம்மா வாமா. இப்பதான் வர சொல்ற, வந்து சாவ சொல்ற என்ன? வா. இல்ல வந்து சாவ சொல்றேன்னு கேக்குறேன். என்ன சரி நடந்ததை மட்டும் சொல்லு. வாமா. நான் வரல சாமி. வா. முன்னாடி சரி, அம்மா இன்னொருத்தர் கூட இருந்ததை நீங்க பார்த்ததா சொன்னீங்க இல்லையா? நான் என்ன தப்பு பண்ணேன்? அது நீ உண்மையா பாத்தியா இல்ல அப்பா மிரட்டி சொல்ல சொன்னாரா? இப்பதான் என்ன கூப்பிடுற? அது அம்மாட்ட கேளு. அம்மா நான் சொல்லு. அன்னைக்கு நான் வாடகை வீட்டில் இருந்தோம்ல, சரி, அங்க மேஸ்திரி வந்தார் தானே? நம்ம அவங்க 2 பேருமே தான் வந்திருந்தாங்க. வந்து நம்ம கூட படுத்திருந்தாங்க தானே? ஆமா, வண்டி அக்காவும் அந்த மேஸ்திரி அண்ணனும் வந்திருந்தாங்க. வள்ளிலாம் இல்ல, வண்டி அக்காவும் தான் வந்திருந்தாங்க. ஆஹா, மேஸ்திரி நீ நானெல்லாம் படுத்திருந்தோம்ல, மேஸ்திரி நீ நானெல்லாம் படுத்திருந்தோம்ல, சரி, அங்க மேஸ்திரி வந்து உன் மேல போட்டாரு தானே? இல்லையே, போட்டாரு. இல்ல, போட்டாரு. செல்வி, இதுக்கு மேல இல்ல, அந்த குழந்தை வாயில இருந்து கேட்கறதுக்கு எங்களுக்கே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு செல்வி. ஒரு குழந்தை மிரட்டிலாம் இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. உங்க மேல யாரோ ஒருத்தர் போட்டான்றதை அந்த குழந்தை சொல்ல முடியாம சொல்லிட்டு இருக்கு, நீங்க இல்ல இல்லன்னு சமாளிச்சிட்டு இருக்கீங்க. மேடம் நான் அந்த மாதிரி எதுவுமே சமாளிக்கல இல்லைங்க மேடம், உண்மைதான் நான் சொல்றேன். பாக்குற எல்லாருக்குமே தெரியுது ஒரு குழந்தை சொல்லிட்டு இருக்கு, அதை போயிட்டு பொய்ன்னு சொல்றீங்களா நீங்க? அவன் அவ்வளவு தெளிவா சொல்லிட்டு இருக்கான், நீங்க வந்துட்டு சமாளிச்சிட்டு இருக்கீங்க. இல்ல வள்ளியும் இருந்தாங்க மேஸ்திரியும் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. சரி, நீங்க தனியா இருக்கும்போது எதுக்கு வள்ளியும் மேஸ்திரியும் உங்க கூட வந்திருக்காங்க? மேஸ்திரி எதுக்கு உங்க பக்கத்துல வந்து அன்னைக்கு அடிச்சு கலாட்டா பண்ணிட்டாரு. நான் பயந்துகிட்டு இங்க இருந்து ஓடி போயிட்டேன். எங்க பையனுக்கே தெரியும். அந்த நேரத்துல அவங்க வந்ததுனாலதான் நான் அவங்க கிட்டயே சொன்னேன், இந்த மாதிரி எல்லாம் இருக்குதுக்கா, என்ன எங்கேயோ கூட்டிட்டு போய் வச்சிருங்க, காலையில கூட நான் எங்கேயாவது போயிடுறேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் அவங்க கூட்டிட்டு போய் வச்சிருந்தாங்க. அப்புறம் சரி கொண்டு போய் விட்டுட்டுமே, கூட்டிட்டு போயிட்டு வச்சிருந்தவங்க பக்கத்துல பாங்களா? 2 பேருமே வந்தாங்க. இல்ல, கூட்டிட்டு போய் வச்சிருந்தவங்க பக்கத்துல பாங்க, இது ரொம்ப சாதாரண விஷயமா? அந்த விவரம் தெரியாத குழந்தை அந்த குழந்தை பார்த்து சொல்லிட்டு இருக்கா உங்க மேல போட்டாங்கன்னு சொல்லிட்டு, அதை போய் பொய்ன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எதை நம்ப சொல்றீங்க? இல்லைங்க மேடம், ஏங்க மேடம் அந்த மாதிரி தெரியாது மேடம். என்ன நடந்தது? சரி, நீங்க என்ன முடிவுல இருக்கீங்க? உங்க பையன் உங்க வீட்டுக்கார் கூட நீங்க சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்களா, வேணாம்னு நினைக்கிறீங்களா? மேடம் பையன் வரட்டுங்க மேடம், நான் என்னன்னு சொல்லல. எனக்கு மருந்து அவருக்கும் நான் கொலைக்கல. சரிதான் மேடம், இதில் எதுவும் முடியல. சரிதான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் எஃப்ஐஆர் போடணும் மேடம். எஃப்ஐஆர் போட்டு 2 பேர்த்தையுமே கொண்டு போய் உள்ள வைக்கணும். கூட உடந்தையா இருக்காங்க பாருங்க, செல் கான்டாக்ட் பண்ணாங்க பாருங்க, எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ள வைக்கணும். இதுக்கப்புறம் அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்க போறேன்னு சொல்றாரு, அது உங்களுக்கு பரவாயில்லையா?
அது உள்ளே இருக்கட்டும், உள்ளே போய் இருக்கட்டும் மேடம். யாராக இருந்தாலும் என்கிட்ட வந்து தான் ஆகணும், என்கிட்ட வந்து தான் ஆகணும். செல்வி, அவங்கவுங்க தப்பு பண்ணதுக்கு அவங்கவுங்க தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். நாங்க உங்ககிட்ட சமாதானமா பேசி பார்க்கலாம். ஏன்னா ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்காக நான் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் இங்க வந்தாரு. அதுக்காக தான் உங்ககிட்ட நாங்க பேசி பார்க்கலாம்னு சொல்லிட்டு கால் பண்ணி பேசணும். எஃப்ஐஆர் போடலாம் மேடம், விட்டுருங்க மேடம். இதுக்கப்புறம் இதுக்கு அவர் தண்டனை வந்துட்டு என்னவோ உங்க மேல சட்ட ரீதியா நான் நடவடிக்கை எடுத்துக்கிறேன், நான் இதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் வரதை நீங்க ஃபேஸ் பண்ணிக்கோங்க. சரிங்க மேடம். நீ என்ன சொல்ற, உனக்கு அம்மா வேணுமா அப்பா வேணுமா? அப்பா வேணும். உண்மை என்னவோ அதை மட்டும், என் மனசாட்சிக்கு விரோதமாக நான் எதையும் நினைக்கவே மாட்டேன், எதையுமே நான் செய்ய மாட்டேன். இதுக்கப்புறம் நீங்க நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க, போலீஸ் ஸ்டேஷன் மூலமா நீங்க மூவ் பண்ணுங்க. நாங்க பேசி பார்க்கணும்னு நினைச்சோம், பேசி பார்க்க சொன்னீங்க, உங்களுக்காக நாங்க பேசி பார்த்தோம். சரிங்க. பட் இந்த ஒரு குழந்தை சொல்றதை வச்சு பார்க்கும்போது நாங்க நீங்க சொல்றது கூட நம்புற மாதிரி எங்களுக்கு தோணல. பட் அந்த குழந்தையே அவன் வாயால சொல்லும்போது இதுக்கு மேல பொய் சொல்லியோ மிரட்டியோ எந்த ஒரு குழந்தையும் இவ்வளவு தெளிவா பேசாது. பார்த்த விஷயத்தை அதை பத்தி மட்டும் பேசும். புரிஞ்சிட்டீங்களா? நீங்க புரிஞ்சிட்டீங்க இல்லையா? அதுவே நாங்க போதும், புரிஞ்சுக்கிறது அதுவே இருக்கட்டும். போதும் எனக்கு, அது போதும். இதுக்கு மேல சட்ட ரீதியா என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அது மட்டும் செஞ்சா போதும். வீராசாமி கிட்ட பேசி பாப்போமா, என்ன சொல்றீங்க? பேசுங்க. ஹலோ வீராசாமி, நாங்க ஜெயா டிவில இருந்து கால் பண்ணியிருக்கோம், தீர்வை தேடி நிகழ்ச்சியில இருந்து. உங்களுக்கு செல்வின்றவங்கள தெரியுமா? அவங்களுக்கு உங்களுக்கு என்ன என்ன சம்பந்தம்? சம்பந்தமெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா. வேலைக்கு வந்தாங்க. வேலைக்கு வந்த இடத்துல அவங்க வந்து வீட்டுக்காரரும் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாரு. என்ன பிரச்சனை பண்ணாரு? என்னங்கம்மா? என்ன பிரச்சனை பண்ணாரு? அவர் வந்துங்க என் மேல வந்து இல்லாத பொருளாதார பழி போட்டுட்டு இருந்தாருங்க. அந்த பழி போடுறதெல்லாம் வேணாமா, நீங்க வேணா வேலைக்கு வந்தா வாங்க, வண்டினா கூட இருந்துங்க, தொந்தரவெல்லாம் எனக்கு வேணாம், நான் பிள்ளைங்க வீட்டுக்காரன், எனக்கு குடும்பம் இருக்குது அப்படின்னு நான் ஒதுக்கி வந்துட்டேங்க. பிரச்சனை ஆன வாட்டுக்காக நானே வந்து சரி நீங்க பிரச்சனை வேண்டாம் நம்மளுக்கு அப்படின்னு நான் ஒதுங்கி வந்துட்டேங்க. இப்ப அவங்க வந்து தங்கச்சி அவங்க அக்கா வீட்டுல எங்க இருக்கிறாங்களாமா, எங்க இருக்கிறான்னு தெரியல. அவங்க வந்து ஸ்டேஷன் மகளிர் ஸ்டேஷன் வச்சு நாங்க வந்து ரயில் ரோட்ல இந்த குடிச்சிட்டு வந்து ரொம்ப நைட் எல்லாம் அந்த பொம்பளைய போட்டு அடிச்சு எல்லாம் ரொம்ப கலாட்டு பண்ணனால அந்த பையன் ஒரு குழந்தை ஒரு கை குழந்தை பையன் ஒரு பையனை கூட்டிட்டு ஓடி வந்துச்சுங்க. ரயில் ரோட்லும் சாவறேன் இல்லைன்னா ஆத்துலும் சாவறேன் அப்படின்னு வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் கூட வேலைக்கு வந்து ஒரு அம்மா எங்க வீட்டுல கூப்பிட்டு போய் ஒரு அடைக்கலை கொடுத்து ஒரு 2 நாள் 3 நாள் வச்சு ஒரு வாரம் 10 நாள் வச்சிருந்து அவங்க தம்பி வர சொல்லி தம்பி கிட்ட ஒப்படைச்சு ஸ்டேஷன்ல வச்சு ஒப்படைச்சு அவங்க கஷ்டத்துல நாங்க ஒப்படைச்சிட்டோம். அவங்களுக்கு நம்மளுக்கு எந்த சம்பந்தம் இல்லைங்க. சரி, நீங்க கூட்டிட்டு போயிட்டு அடைக்கலம் தந்த இடத்துல நீங்களும் அவங்களும் ஒன்னா ங்களா? அவங்க பையன் பார்த்ததா சொல்றானே, அவங்க பையன் எங்க கிட்ட சொல்றானே, என்னங்கம்மா? அவங்க பையன் சொல்றானே, அந்த சின்ன பையன் சொல்றான். இல்லைங்கம்மா, இல்ல 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 அன்னைக்கு வந்துங்க ஒரு எங்க வீட்டுல வந்து இருந்தாங்க. தனியா வந்து நைட்டு போக முடியாதுங்க. தனியா போக முடியாதுன்னா நாங்க நைட் வேலை செஞ்சு 10 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்க வந்து அன்னைக்கு போனேங்க. அன்னைக்கு போயிட்டு அப்படியெல்லாம் இல்லைங்க. நாங்க வேற பக்கம் இல்லைங்க, படுத்திருந்தோம் வெளியில. அந்த சின்ன பையன் அவ்வளவு தெளிவா சொல்றான். அந்த பையன் கிட்ட பேசிட்டு தான் உங்களுக்கு கால் பண்ணிருக்கோம். எங்க அம்மா படுத்திருந்தாங்க, எங்க அம்மா பக்கத்துல மேஸ்திரி சொல்லிட்டு அந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். இல்ல ஒரு சின்ன பையன் சொல்றத வச்சு நம்ம எப்படிமா இது பண்றது? சின்ன பையன் சொல்றத வச்சுன்னா வேற யாரு சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஒரு சின்ன குழந்தை இல்லாததை இருக்கிற மாதிரி சொல்லுங்களா? குடும்பம் இருக்குங்க. இல்ல ஒரு சின்ன குழந்தை இல்லாததை இருக்கிற மாதிரி சொல்லுவாங்களா? உதவி செஞ்சதுக்கு நான் வந்து தண்டனை தாங்க இது. அனுபவப்பட்டு நான் உதவி செஞ்சதுக்காக வேலைக்கு வரும்போது காசு கேட்டாங்க. காசு கூட ஒரு 12,000 பக்கம் நான் வேலை. அனுதாபப்பட்டு உதவி செய்யறது வேற. அடுத்தவங்களோட மனைவியை நீங்க பைக்ல வச்சு கூட்டிட்டு போறதா இருக்கட்டும், பைக்ல வச்சு சுத்துறதா இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு அடைக்கல தரேன்னு அவங்க வீட்டுல போய் தங்குறதா இருக்கட்டும், இதுக்கு பேர் உதவி கிடையாது. அவங்க வீட்டுக்கெல்லாம் போகலீங்கம்மா. நான்லாம் போகல வீட்டுக்கெல்லாம். அதான் அவங்களை கூட்டிட்டு போயிட்டு வேற இடத்துல அடைக்கல வச்சிருந்தேன்னு சொல்றீங்களே. 16 நாள் இல்லைங்கம்மா, அங்க வந்து அந்த மாதிரி ஊருக்குள்ள பிரச்சனை ஆகி போச்சுங்க. பிரச்சனை ஆன வழிதான் அந்த அம்மா வந்து எங்களுக்கு சம்பந்தமே. இப்போ செல்வி என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வீட்டுக்கார் கூட அவருக்கு சேர்ந்து வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வீட்டுக்காரு சேர்ந்து வாழ்ந்தா, என் குழந்தைக்காக வந்து வாழ்ந்தா எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் இங்க வந்தாரு. ஆனா செல்வி முடியவே முடியாதுன்றாங்க. இப்ப வெங்கடேஷ் உங்க மேலயும் செல்வி மேலயும் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்னு சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க? அம்மா சந்தோஷமா கூட்டு போட்டுங்க, எனக்கு அது அட்ஜஸ்ட்மே இல்லைங்க. எனக்கு குடும்பம் இருக்குங்க. நான் அதை பத்தியும் நான் கேட்கலாமா?
ஏங்கம்மா எனக்கு போன் போட்டு கேக்குறீங்க? நானே கூலி வேலை தான் செய்யறேங்க. நான் கார் வேலை மேய்ச்சி தாங்க கட்டட வேலை தாங்க செய்யறேன். நான் அதை பத்தியெல்லாம் அவங்க திறமைங்க, அந்த திறமை வந்து சொல்லி சொந்தக்காரன் சொல்லி நீ கூட்டிட்டு போய் பொழைக்கிட்டு அதை பத்தி பேசிட்டுங்களா? பேசிட்டுங்களா? ஒரு நிமிஷம், அவர் உங்ககிட்ட பேசணுன்றாரு. ஹலோ ஹலோ, நீ வந்து பாத்ரூம் கிட்ட என் பொண்டாட்டியை அடிச்சு நீ என் கூட தான் வாழணும்னு சொல்லி எடுத்து இழுத்துட்டு போலியா? அந்த கேமராவில் காட்டும் பார்க்கலாமா? நீ உண்மையை பார்க்கலாமா? நீ உண்மையாக இருந்ததுன்னா பார்க்கலாமா? நீ பாத்ரூம் கிட்ட பஸ் ஸ்டாண்டில் கேமராவுக்கு முன்னாடியே அடித்து இழுத்துட்டு போனதை பார்க்கலாமா? நீ இல்லைன்னு தானே சொல்கிறப்ப பார்க்கலாமா? நீ பார்க்கலாமா? நான் சொல்கிறது கேளு. அதை காட்டுனா நீ என்ன பண்ணுவ? நீ 2 பொண்ணு வச்சிருக்கல, நீ அடித்து என் கூட தான் வாழணும்னு சொல்லி என்ன அங்கெல்லாம் என் புருஷன் கூட போகிறேன்னு சொல்லி அது வந்து இறங்கிச்சு. என்ன இறங்குனதுக்கு அப்புறம் நீ வந்து என்ன ஆகுது? நீ என்ன இப்போ ஏதாவது மாமனா மச்சானா அண்ணனா தம்பியா என்ன? நீ என்ன காரணத்துக்காக நீயும் வள்ளியும் வந்து திருப்பி அந்த பிள்ளைய ஓரமாக உட்கார வச்சு என்ன கேமராவில் பார்க்கலாமா? இப்போ நீ சரி, நீ என்ன ஒப்படைச்சி? நீ என்ன மாமனா மச்சானா? நீ எதுக்கு கூட்டிகிட்டு போய் 16 நாள் வச்சுருந்த? 16 நாள் நீ என்ன அங்கே என்ன? நீ என்ன அங்கே ஏன் பொண்டாட்டி நீ அடிக்கிறதுக்கு நீ யாரு? நீ எதுக்கு ஒசரம் கொண்டு போய் வச்சிருந்த? நீ வீட்டோட இருந்தியா? சரி, உன் செல் நான் சொல்கிறது கேளு. உன் செல்லு நான் அங்கே வரும்போது கூட நீயே அங்கே மேலே மெத்த மேலே வச்சுக்கிட்டு அந்த பொம்பளையும் எங்கள் பையனையும் 2 பேர்த்தையும் ஏணி படி வழியா இறக்கலையா? அதை மட்டும் சொல்லு. இறக்கணியா இல்லையா? ஒரு 2 பிள்ளைங்க சத்தியமாக இல்லைன்னு சொல்லு. நீ நல்ல முறையாக நல்லாத ஊன்னு பார்த்து எந்த இதாக இருந்தாலும் ஒழுங்கான பதில் சொன்னேன்னா உனக்கு நல்லது. இல்லைன்னு வச்சுக்க, நீ தலையே தூக்க முடியாது. நான் ஒரு கிறுக்கு மட்டும் கிறுக்குன்னா நீ தலையே தூக்க முடியாது. இல்ல, நீங்க தலையே இடலன்னு சொல்லிட்டு இப்ப சொல்றீங்க. இப்ப அவங்க குடும்பமே பிரிஞ்சு நிக்குது. நான் வேலைக்கு வந்து தப்புதாங்க. அதனால வந்து விட்டது எல்லாம் தேவையில்லாத வேலை. நம்மளுக்கு எதுக்கு? நம்மளுக்கு குடும்பம் இருக்கு, பிள்ளைங்க இருக்குது, நம்ம தேவையில்லாத வேலை. நான் ஒதுங்கி வந்துட்டேன். நான் தெரியல வேலை கூட வராது. அப்ப தப்பு பண்ணது உண்மைதான், இப்பதான் ஒதுங்கி போயிருக்கீங்க, அப்படிதானே? நம்மளுக்கு சம்பந்தம் இல்லாம நான் வந்து நான் வாங்க நான் இருக்கிறேன். ஏன் அவர் உள்ள விடாத வெண்ணுமே வேலையாகாது. எஃப்ஐஆர் போட்டே ஆகணும், வேற வழியே இல்லை. அவர் உங்க மேல சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்றாரு. ஒருவேளை நீங்க தப்பு பண்ணியிருந்தா நீங்க அதை நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இதுக்கப்புறம் அவர் கையில தான் இருக்கு. அவன் பேசுற மாதிரியே தாங்க பேசுவான். அவன் ஒண்ணுமே தெரியாத மாதிரி தான் பேசுவான். இவ்வளவு நேரம் அவர் கேள்வி உங்களை கேட்டுட்டு இருந்தாரு, அதுக்கு நீங்க எதுவுமே பதில் சொல்லவே இல்லையே. இல்ல, தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களோட மனைவியை 16 நாள் கூட்டிட்டு போயிட்டு ஒரு இடத்துல அடைக்கலம் வச்சிருந்தேன்னு சொல்றீங்க. தப்பு இல்லைன்னு சொல்றீங்க. அவரோட மனைவியை நீங்க 16 நாள் கூட்டிட்டு போயிட்டு ஒரு இடத்துல அடைக்கலம் வச்சிருந்தேன்னு சொல்றீங்க. நீங்க அப்பவே உங்க குடும்ப பிரச்சனை, உங்க சொந்தக்காரங்க கிட்ட போங்க. நீங்க அவங்க தம்பி வந்து அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கணும். அப்படி இல்லையா அவங்களுக்குன்னு சொந்த பந்தம் இருந்திருக்காங்க. நீங்க போய் நின்றுக்க கூடாது. 7 கிலோமீட்டர் நின்றுக்க கூடாது. 7 கிலோமீட்டர் தாங்க. இங்க இருந்து 20 கிலோமீட்டர். உங்க மேல தப்பு இருக்கு, அது தெளிவா தெரியுது. அந்த குழந்தை சொல்றான், நீங்க தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு வாதாடிட்டு இருக்கீங்க. அவங்கவுங்க தப்பு பண்ணதுக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அவர் சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்க போறேன்னு சொல்றாரு. அவர் போய் கம்ப்ளைண்ட் தருவாரு. என்ன வருதோ நீங்க ஃபேஸ் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த 27 வருஷமா நீங்க குடிச்சிருக்கீங்க, சம்பந்தம் இல்லாம அவங்கள போட்டு அடிச்சிருக்கீங்க. அது எல்லாமே மிகப்பெரிய தப்பு. இப்படி இருக்கிறது கூட சில நல்லா இருக்கிறவங்களுக்கு கூட தப்பு பண்ண தோணும். அது இந்த ஆம்பளைங்களுக்கு புரிய மாட்டேது. பொம்பளைங்க தப்பு பண்ணிட்டாங்க. ஓகே, எதனால தப்பு பண்ணாங்க? நீங்க உங்க சைட்ல இருந்து கரெக்டா இருந்தீங்களா? நீங்க உங்க சைட்ல இருந்து அவங்கள நல்ல முறையில பாதுகாத்து வச்சிருந்தீங்களா? எதுவும் கிடையாது. உங்களுக்கு இருக்க அசதி, உங்களுக்கு இருக்க வேலை, அதனால நீங்க குடிச்சிட்டு வந்தேன்னு சொல்றீங்க. குடிச்சிட்டு வந்து அவங்கள சம்பந்தம் இல்லாம நீங்க அடிச்சிருக்கீங்க. எல்லாம் ஒண்ணுமே பண்ணாம ஒரு பொம்பளை அடி வாங்கினா அடி வாங்க அந்த இடத்த விட்டு போகணும்னு தான் நினைப்பா. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க. பொம்பளைங்க தப்பு பண்றாங்கன்னா ஆம்பளைங்க ஒழுங்கா இருக்கணும், ஒழுங்கா நல்ல முறையில அவங்கள வச்சு பாதுகாக்கணும். எனக்கு உடம்பு வலிக்குது, நான் நிறைய வேலை செய்யறேன், அதனால நான் குடிக்கிறேன், வீட்டுல இருக்கவங்களை போட்டு அடிக்கிறேன் அப்படின்னா எவளாலையும் ரொம்ப நாள் தாங்கிட்டு இருக்க முடியாது. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க.
வீட்ல இருக்க பொம்பளைங்களை நல்ல முறையில வச்சுக்கிறது ஆம்பளைங்க கையில தான் இருக்கு. மேடம் வச்சிருந்தான் 27 வருஷம் அவங்க பண்ணது தப்பு தான். இதுக்காக நான் செல்வி பண்ணது தப்பு இல்லைன்னு சொல்ல வரல. செல்வி வீராசாமி பண்ணது தப்பு தான். அவங்க மேல தப்பு இருந்திருக்கு. ஆனா 27 வருஷமா இவரும் குடிச்சிட்டு இவர் சைடுல இருந்து அவங்க 27 ரொம்ப வருஷமா கொடுமைப்படுத்திட்டாரு. அதுவும் தெளிவா இருக்கு. 27 வருஷமா எல்லாம் குடிக்கலீங்க. இப்பதான் ஒரு 4-5 வருஷமா தான் குடிக்கிறதுக்கே நான் ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னால குடிக்கலீங்க. 4-5 வருஷமா குடிக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு உங்க குடும்பம் எங்க நிக்குதுன்னு பாத்தீங்களா? இந்த 4-5 வருஷமா குடிக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு உங்க குடும்பம் எங்க நிக்குதுன்னு பாத்தீங்களா? உங்க பையனுக்கு இப்ப அம்மா இல்லாம இருக்காங்க. உங்க சைடுலயும் தப்பு இருக்கு. நான் செல்வி பண்ணது கரெக்ட்னு சொல்ல வரல. ஆனா உங்க சைடுலயும் தப்பு இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறமாவது குடிக்காம இருங்க. உங்க பையனோட வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க உங்க வைஃப் மேல இல்ல ஒரு நிமிஷம் கேளுங்க. நீங்க உங்க வைஃப் மேல நீங்க கம்ப்ளைண்ட் தரேன்னு சொல்றீங்க. அது ஓகே. அவங்க பண்ண தப்புக்கு அவங்க தண்டனை அனுபவிக்கணும். நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க. இதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம். அதை நீங்க பாத்துக்கோங்க. பட் இதுக்கப்புறம் உங்களோட பையன் உங்களை பார்த்து கெட்டு போயிடக்கூடாது. உங்க பையனை நல்ல முறையில வளர்க்கணும்னா அது உங்க கையில தான் இருக்கு. நீங்க குடிச்சிட்டு நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை பார்த்து வளர்ற பையன் அதே மாதிரிதான் வளருவான். அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய நல்ல படிப்பை கொடுக்குற ஒரு முக்கியமான பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. அவனோட வாழ்க்கையை நீங்க வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நான் திரும்பவும் சொல்றேன், அதுக்காக அவங்க பண்ணது நான் கரெக்ட்னு சொல்ல வரல. அவங்க பண்ணது மிகப்பெரிய தப்பு தான். அதுக்கு சட்ட ரீதியா அவங்க மேல தண்டனை அவங்க அனுபவிச்சுதான் ஆகணும். அவங்கள நான் எந்த விதத்திலயும் நான் நியாயப்படுத்தி சொல்லல. அதே மாதிரி குடிக்கிறது ரொம்ப தப்பு. குடிச்சிட்டு அடிக்கிறது மிகப்பெரிய தப்பு. அதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. தண்ணியே அடிக்காத இருந்தேன். நான் எந்த இதுவும் பண்ணாத இருந்தேன். திருப்பியும் என்ன நைட்டு டார்ச்சர் பண்ணி என்னை போட்டு சித்திரவதை பண்ணி என் மூளையே ஒரு மாதிரியா மென்டல் ஸ்டேஜில் கொண்டாந்துட்டாங்க. எது எடுத்தாலும் அண்ணன் தம்பி எல்லாருமே என்ன கேட்குறாங்க ஒரே வார்த்தையில, நீ தான் பண்ண தப்பு அப்படின்னு கேட்டாங்க. எனக்குன்னு யாரும் இல்லாத போனாங்க. அண்ணன் தம்பி யாருமே இல்லாத சொல்லிருக்காங்க. நீங்க ஒருவேளை குடிச்சிட்டு அடிக்காம இருந்திருந்தீங்கன்னா யாரும் உங்களை தப்பு பண்ணன்னு சொல்லிருக்க மாட்டாங்க. நான் குடிக்காத ஒரு மாசம் இருந்தீங்களா? ஒரு மாசம் இருந்துட்டா நான் தான் சண்டை பிடிக்காத இருந்தல. அப்புறம் ஏன் நீங்க போறேன்னு சொல்லி போறீங்க? ஒரு மாசத்தை யாரும் பார்க்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷமா என்ன பண்ணீங்க? நான் வேலைக்கு போவேனான்னு சொன்னேங்க. வேலைக்கு போவேனா, அவர்கிட்ட வேலைக்கு போவேனா, நீ என் கூட வரல, இல்லனா வீட்லயே இருந்துக்கன்ட்டேன். அவங்க மேல தப்பு இருக்குது புரியுது. எங்களால புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கப்புறம் உங்களுக்கு அவங்க கூட சேர்ந்து வாழணும்னா உங்க குடும்பத்தோட போய் பேசி சமாதானம் பேச ட்ரை பண்ணுங்க. இல்ல நான் சட்ட ரீதியா தான் மூவ் பண்ணுவேன்னா அது உங்களோட இஷ்டம். சட்ட ரீதியா நீங்க மூவ் பண்ணுங்க. எங்க கிட்ட இருந்து நாங்க என்ன சொல்ல விரும்புறோம்னா, உங்க பையன் உங்களை நம்பி உங்க கூட வந்திருக்கான். அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய நல்ல எதிர்காலத்தை கொடுக்கறது உங்க கையில தான் இருக்கு. நீங்க அவனுக்காகவாவது இதுக்கப்புறம் குடிக்காம இருந்து அந்த பையனுக்கு ஒரு வழிகாட்டியா இருங்க. நீங்க குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா பையன் உங்களை பார்த்து வளர வளர அவனுக்கும் அந்த தப்பெல்லாம் பண்ணணும்னு தோணும். ஸோ அவனுக்காகவாவது இதுக்கப்புறம் குடியை விட்டுட்டு நல்ல முறையில் வேலைக்கு போயிட்டு அந்த பையனுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுங்க. அது உங்க கையில தான் இருக்கு. எங்க சைட்ல இருந்து நாங்க அதை தான் கேட்டுக்க முடியும். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.